வருஷத்தினுடைய நிறைவு மாதத்தில் இந்த காத்திருப்பு ஜெபத்தில் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நம்ம கிருபை செய்தார். இதுவரைக்கு வந்து ஜெபித்த எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இம்மட்டுமாய் இந்த 2023 எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நல்ல ஆசீர்வாதமாய் நடத்தினார். நம்ம எல்லாரும் எல்லா ஜெபங்களையும் கலந்து கொள்வதற்கு ஆவியானுடைய வழிநடத்தலின்படி இந்த ஜெபங்களில் கலந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் நல்ல கிருபைகளை தந்தார். ஜெபத்தில் கலந்து கொள்வதற்கு ஒரு கிருபை நமக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் தரணும். அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து வழி நடத்தினார். இந்த காத்திருப்பு ஜெபத்திலையும் நல்ல பாடலை பாடினோம். நல்ல அப்போஸ்தலர் கால ஊழியங்கள் நம்ம ஐக்கியத்தில் கர்த்தர் தரணும்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 12ஆம் அதிகாரத்து வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோன்னா ஜெபித்தோம். அல்லேலூயா. அந்த காலங்களில் நடந்த அப்போஸ்தலர் கால ஊழியங்கள் இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் இந்த நாள்லையும் கர்த்தர் நடத்தி தரணும்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணோம். நல்ல வேதத்தினுடைய தியானங்களெல்லாம் நல்ல அறிவியல் பூர்வமாக அதையும் தாண்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் அந்த நாட்களிலே செய்தார் என்பதை நல்லா அறிந்து விசுவாசித்து நம்ம ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. அடுத்து நம்ம இந்த நாளுக்கு பிறகு நடக்கிற எல்லா ஊழியங்களும் ஜனவரியில் குடும்ப தியான முகாம் வரைக்கும் எல்லா ஊழியங்களுக்காக நம்ம இணைஞ்சிருக்கோம்னா ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. இப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஊழியங்களை முழுசும் 100க்கு 100 ஆவியான ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சு என்ன செய்வார்னா நடத்துவார். அல்லேலூயா. இந்த ஊழியம் ரொம்ப லகுவாக என்ன செய்யணும்னா இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம ஊழியங்களுக்காக நம்ம என்ன செஞ்சோம், ஜெபம் பண்ணோம். தொடர்ந்து இப்போ ஒரு ஊழிய பயிர்மானங்கள் ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் இந்த ஊழியங்களை எப்படி நடத்தினார், எப்படி ஆசீர்வதிச்சார்னு சொல்லி நம்ம இந்த ஊழியத்தை நம்ம நினைவு கூர்ந்து அதை நம்ம விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம், சங்கீதம் 50வது சங்கீதம் கடைசி வசனத்தில், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அதில் என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய நாமம் இயேசுவின் நாமம் மகிமைப்படுது. அல்லேலூயா. நமக்கு என்ன கிடைக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம வழியை செவ்வைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நிறைய காரியங்களில் தம்முடைய ரட்சிப்பை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பார்னா வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்படி லூக்கா 17வது அதிகாரத்தில் கர்த்தர் அப்படி செய்தார். 10 குஷ்டரோகி இருந்தாங்க. அவங்க 10 பேரும் ஆண்டவரிடத்தில் ஏசு ஐயரே எங்களுக்கு என்ன செய்யும் இறங்கும்னோடனே அந்த ஜெபத்துக்கு உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார்னா பதில் கொடுத்தார். பதில் கொடுத்த பிறகு ஒருத்தர் மட்டும் போயிட்டு ஆசாரியரை கூட போய் பார்த்தாரோ என்னமோன்னு தெரியல, நல்ல சுகம் கிடைச்ச உடனே இயேசுவின் பாத்திருக்க மூங்குப்புற என்ன செஞ்சார்னா விழுந்து ஆண்டவரை என்ன செஞ்சார்னா மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த 9 பேருக்கு இல்லாத ஒரு விசேஷித்த ஒரு அறிவிப்பு ஆண்டவர் அந்த ஒரு மனுஷனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. என்ன சொன்னார்னா, குப்புற விழுந்து கிடந்து மூங்குப்புற விழுந்து கிடந்த அந்த சுகம் பெற்ற அந்த மனுஷனை பார்த்து, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. நம்ம வழியெல்லாம் ஜெபம் பண்ணோன்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு சுத்தமான விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும்னா வேணும். அல்லேலூயா. இந்த சுத்தமான விசுவாசம் நமக்கு கிடைக்கும்போது கர்த்தர் அவருடைய ரட்சிப்பை நமக்கு என்ன செஞ்சிட்டே இருப்பார்னா வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த 10 பேரில் அந்த ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சதுன்னா கிடச்சிது. அல்லேலூயா. 2023ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி இந்த இடத்துல வந்து நம்ம எல்லோரும் இந்த வாக்குத்தத்த கூட்டத்தை மத்தியானம் 2:30 மணிக்கு ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. அதற்காக எல்லோரும் சோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லோரும் சோத்திரம் பண்ணிடுவோமா? சாட்சி வேலை தான், ஊழிய பயிர்மானங்களை தான், ஆனால் எல்லோரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிடணும். எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடணும். காரியம் மாறுதலாக முடிஞ்சுன்னு சொல்லி வசனத்தை தந்து 12 மாதமும் ரொம்ப சிறப்பாக எங்களை நடத்தினீரப்பா. இது இப்படி நடந்து போச்சே அப்படின்னு நினைக்கும்போது அந்த நேரத்தில் ஆவியானவர் எங்களுக்கு வசனத்தை நினைவுபடுத்தி எங்கள் ஆத்மாவை நல்ல திருப்தியாக்கி நடத்தினீர். நல்ல ஒரு தெளிவுக்குள்ளே நடத்தினார். எல்லோரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எல்லோரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை எல்லோரும் மகிமைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, வழியில் நடக்க சிக்கலுக்கெல்லாம் ஒரு வழியை தரக்கூடிய ஒரு விசுவாசத்தை கர்த்தர் தருவார். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். அடுத்து 12 மாதமும் தடையில்லாமல் வழக்கம் போல் நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்தார். அல்லேலூயா.
இந்த 12வது மாதத்தில் இந்த இடத்துல நம்ம காலூன்றி நிற்கிறோம்னா ஆண்டவருடைய வழிநடத்தல் நமக்கு நல்லா கிடச்சிருக்கு. அல்லேலூயா. நம்ம ஐக்கிய ஊழியங்களுடைய பிரயாணங்கள் பக்கத்தில் மாத்திரம் இல்லை, தூர இடத்துலையும் என்ன செஞ்சதுன்னா நடந்தது. தூர இடத்துல நின்றுட்டு ஊழியங்கள் முடித்து ராத்திரி 12 மணி 1 மணிக்கு வந்து அடுத்த நாள் காலையில் கூட 6 மணி ஊழியங்கள்லாம் என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. 6 மணிக்கு வந்து வெளியூர் போகிற ஊழியங்கள்லாம் என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அதுக்கு நல்ல ஒரு வழிநடத்தலையும் நல்ல பலனையும் கர்த்தர் ஊழியர்களுக்கு நினைஞ்சார்னா கட்டளையிட்டார். எல்லாம் கரங்களை உயர்த்தி அந்த ஆண்டவருக்கு துதி கனமோய் சேருவதற்கு எல்லாரும் சோதரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்கள் ஐக்கிய ஊழியங்களுக்கு எல்லா ஊழியங்கள்லையும் ஜெப அறையில் நடக்கிற ஊழியங்கள், ஆண்டவரே எழுப்புதல் ஜெப ஐக்கிய கூடாரத்தில் நடந்த ஊழியங்கள், வெகு தொலைவில் நடந்த ஊழியங்கள், பக்கத்து இடங்களில் நடந்த ஊழியங்கள், சபை அழைப்புள்ள இடங்களில் நடந்த ஊழியங்களை ஆண்டவரே நல்ல வழி நடத்துகிறீங்கப்பா. பிரயாணத்தில் நல்ல வழி நடத்துகிறீங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வாகனங்களில் கர்த்தர் நல்ல வழி நடத்தி நல்ல பலனை தந்தார். ஒருவேளை இரவில் காலதாமதமாகி படுத்தாலும் காலையில் எழும்பி அடுத்த நாள் ஊழியத்தை செய்வதற்கெல்லாம் ஆண்டவர் அன்னைக்கு இயேசுவானவருக்கு கிடைத்த அந்த அபிஷேகம். இயேசுவானவர்லாம் அப்படி தான் ஜெபம் பண்ணார். இரவு முழுதும் ஜெபம் பண்ணி அடுத்த நாள் ஊழியம் செய்வார். ஆமென், நமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு கிருபையெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு அளவில்லாமல் தந்து நடத்தினார். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அந்த வழி நடத்தலுக்காக எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்திடுவோமா? எல்லாரும் சேர்ந்து சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கோம். எல்லாம் ஊழியங்களை நினச்சி பார்க்குறோம். ஊழியங்களில் கர்த்தருடைய வழி நடத்தலை நினச்சி பார்த்து எல்லாரும் அந்த ஆண்டவருக்கு துதி கன மகிமை எல்லாரும் ஏறெடுத்துறோம். ஆமேன், லேலுயா. அடுத்து இந்த ஊழியங்கள்னால ஆசீர்வாதம் பெற்றவர்கள் ஏராளம். லேலுயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏராளம். 12 மாதமும் நமக்கு நடந்த காரியங்கள்லாம் நினச்சி பார்க்கும்போது தீயையும் கடந்து வந்தோம், தண்ணீரையும் என்ன செஞ்சோம். மனுஷர்கள்லாம் நாங்கள் தலைமையிலலாம் ஏறி இணைஞ்சாங்க மிதிக்க. ஆனால் அதன் மத்தியிலையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா நம்ம ஐக்கியத்துக்கு வரும்போதெல்லாம் நல்ல வார்த்தையை தந்து, நல்ல அபிஷேகத்தை தந்து, பாடலை தந்து, நம்ம நல்ல ஆலோசனையை தந்து கர்த்தர் நல்லா ஆசீர்வதித்து நடத்தினார். இந்த ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்காக கரங்களை உயர்த்தி ஆமென், நமக்கு ஸ்தோத்திரம். 12 மாதமாக ஆண்டவரே இந்த ஊழியத்தில் உள்ளூரில் வெளியூரில் ஆண்டவரே தொலைபேசியின் மூலமாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாரும் ஆமென் நமக்கு எல்லாரையும் நேரம் ஆசீர்வதிச்சு, பாடல் வேளையில் ஆசீர்வதித்தீர், சாட்சி வேளையில் ஆசீர்வதித்தீர். ஊழியர்களுக்கு நல்ல ஆண்டவரே ஊழியர்கள் மூலமாக ஆண்டவரே நல்ல குடும்பங்களுக்கு நல்ல ஆலோசனை, நல்ல ஜெபங்கள் கிடைச்சிது, நல்ல மாற்றங்கள் நடந்தது, கண்ணீர்கள் துடைக்கப்பட்டது, காரியங்கள்லாம் மாறுதலாக முடிஞ்சது, தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது. பல வழிகளில் உடைந்து போன நேரங்களில் கூட ஏற்ற நேரத்தில் உங்கள் கிருபை கூட வந்து தாங்கிச்சப்பா. அதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்க்குறோம். 2024 அல்ல, இன்றைக்கே நாங்கள் கிருபையை உணர்ந்து கொள்கிறவர்கள் ஞானவான்கள். இன்றைக்கி இந்த இடத்துல நாங்கள் ஒரு சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐக்கியத்தில் கிடைச்ச ஒரு அபிஷேகம், ஐக்கியத்தில் கிடைச்ச ஒரு தேவ பலன், ஐக்கியத்தில் கிடைச்ச ஒரு விசுவாசம், இப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலேயும் உலகப்பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலேயும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஐக்கியத்தில் ஏராளமான பேர். ஏராளமான திருமண காரியம் நடந்திருக்கு, ஏராளமான வீடுகள்லாம் கட்டப்பட்டிருக்கு, ஏராளமான ஆத்துமாக்களெல்லாம் ஆண்டவர் நல்ல தைரியப்படுத்தி இருக்கிறார். நிறைய பேருக்கு நல்ல புது விசுவாசமெல்லாம் கிடச்சிருக்கு. கரங்களை உயர்த்தி சென்னை பட்டணத்திலெல்லாம் 5 இடத்துல ஊழியத்தை தந்து 6வது இடத்துலையும் ஊழியத்தை தந்திருக்கிறார். அங்கே வந்துட்டு போன அத்தனை பேருக்கும் இந்த சபையிலையும் சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் நல்ல வாலிபர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எழுப்புதல், நல்ல ஒரு விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், எத்தனை வழிகளில் நீர் ஆசீர்வதித்து நடத்தினீர். அதற்காக கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பே, உனது பெயரை நான் உயர்த்திடுவே. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பே, உனது பெயரை நான் உயர்த்திடுவே. ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய்.
இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. அல்லேலூயா. ஆசீர்வாதம் பெற்ற நம்மளெல்லாம் நல்லா இருக்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாய்க்காலாக கர்த்தர் நம்மளை வச்சுருக்கார். அல்லேலூயா. வந்த பிரச்சனை விசுவாசிகளை விட தாண்டி தான் ஊழியர்களுக்கு என்ன செஞ்சுன்னா வந்துச்சு. ஆனால் அதை எல்லாத்தையும் கடந்து வர ஆண்டவர் நம்ம கிருபை செய்து புதிய வருடத்துக்குள்ள வாக்குத்தத்த வசனத்தையும் நம்ம காது கேட்கவும் அதை வாயை திறந்து வாசிக்கவும் அதில் நம்ம ஆத்மா ஒரு திருப்தி அடையவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்திற்கும் மேலாக நம்ம ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய தனி ஜெபம், கூடாரத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபம், நம்ம அண்ணன்ட்ட வந்து நிறைய பேர் காரியங்களை சொல்லி ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் அதை கேட்டு காரியங்களை எல்லாம் மாறுதலாக முடிய பண்ணார். அல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியே ரட்சிக்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபத்தை கேட்கிறவரே, ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதுப்பா. எங்கள் ஐக்கியத்தில் ஊழியர்களுடைய ஜெபம், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய ஜெபத்தையும் நீர் கேட்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு நீர் பதில் கொடுத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? 100 காரியத்திற்காக கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் ஜெபறைய பாலச்சந்தர் அண்ணாச்சி இவ்வளோ காலம் நமக்கு அதை ஒரு அர்ப்பணிப்போடு தந்து அந்த இடத்துல நிறைய பேர் ஜெபம் பண்ணி நம்ம ஜெப ஊழியங்களை கர்த்தர் நடத்துவதற்கு அந்த இடத்துல நமக்கு ஒரு எழுப்பி தந்தார். அல்லேலூயா. ரொம்ப பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கம். 1 மணிக்கு பஸ்ஸு உள்ளே வந்தாலும் நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க, 1 மணிக்கு இங்கேருந்து போய் அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்னா கிருபை செய்தார். அல்லேலூயா. அடுத்து எழுப்புதல் ஜெப ஐக்கிய கூடாரத்தை பழனிசாமி என்னாச்சு இந்த இடத்துல இவ்வளோ தூரம் இவ்வளவு காலம் நல்ல ஒரு விசுவாசத்தோடு நம்ம மேலே நல்ல ஒரு பூரண நம்பிக்கையை ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செஞ்சார்னா கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு உண்மையுள்ள ஊழியங்கிறத ஆண்டவர் இந்த இடத்துல நிரூபித்து காட்டினார். அல்லேலூயா. அந்த 2 குடும்பத்தாருக்காக நம்ம என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணணும். புது குடும்பத்தாருக்காக நம்ம இணையணும், புது கூடாரத்துக்காக இணையணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதையும் ஆண்டவர் என்ன செய்யணும்னா ஏற்ற வேளையில் நடத்தி தரேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி, இதெல்லாம் ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான காரியம். இதெல்லாம் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தை நம்ம மறந்துடவே கூடாது. ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். இயேசு தான் ஆண்டவரே அதற்கு மூளைக்கெல்லாம் இருந்து இந்த ஊழியத்தினுடைய அஸ்திபாரம். ஆண்டவரே இருக்கிற இடத்த நீர் ஜெபறையை தந்த அண்ணாச்சிக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கிய கூடாரத்தை ஆண்டவரே இந்த சுரண்டையில் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி தந்த அந்த அண்ணாச்சியினுடைய குடும்பத்திற்காக, பழனிசாமி அண்ணாச்சி குடும்பத்துக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஊழியத்தினுடைய பேஸ் மட்டத்தில் நீர் நிறைய ஆட்கள் ஆண்டவரே நீர் எழுப்பி தந்திருக்கிறீர். இந்த ஊழியத்திற்காக காணிக்கை கொடுத்தவங்க, ஆமேன், மாதம் மாதம் காணிக்கை கொடுத்தவங்க, அழைப்புள்ள இடங்களில் காணிக்கை கொடுத்தவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். அந்த ஊழியத்துக்குன்னு நல்ல தசமபாகம் கொடுத்து ஆண்டவரே ஏற்ற வேளையில் ஒவ்வொரு ஊழியங்கள் நடக்கும்போதெல்லாம் காணிக்கை கொடுத்து தாங்கின அத்தனை பேரை நீங்கள் ஆசீர்வச்சிருங்கப்பா. அத்தனை பேரை நீங்கள் நடத்திருங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்குன்னு ஆண்டவரே ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் ஆண்டவரே அதற்கேற்ற பலனை நீர் கொடுக்காம போவதில்லையாப்பா. இந்த ஊழியத்துக்குன்னு கொடுத்த உழைத்த ஜெபித்த எல்லாரையும் இந்த வேளையில் நாங்கள் நினச்சி பார்த்து அவங்க எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கன்னு சொல்லி ஆண்டவரே உங்களுடைய கரை நீட்டி நீர் அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உங்கள் கரை நீட்டி ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி இந்த ஊழியத்துக்குன்னு கொடுத்த ஜெபித்த உழைத்த எல்லாரையும் இந்த வேளையில் நாங்கள் நினைத்து பார்க்குறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா. அடுத்து இந்த ஊழியங்கள்லாம் தடையில்லாமல் நடக்க ஆண்டவர் என்ன செஞ்சார்னா கிருபை செய்தார். அல்லேலூயா. இவ்வளோ நேரம் நம்ம உட்காந்து ஜெபம் பண்ண எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து அடுத்த வேலைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார். கண்களை மூடி நம்ம இருதயத்தை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஊழியங்கள்லாம் தடையில்லாமல் நடத்தினீரப்பா. ஆமேன். எத்தனையோ தடைகள் வர இருக்கிறவங்களுக்கும் வந்துச்சு, ஆனால் கர்த்தர் தடையில்லாமல் நடத்தினார். எல்லா ஊழியங்களையும் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். மார்க் 7:37 படி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அதான் நமக்கு தேவனுக்கு செலுத்தக்கூடிய கனமும் மகிமையும். ஆமே, நமக்கு சோத்திரம் சோத்திரம். ஆவியானவரே ரொம்ப சிறப்பாக கிருபையாய் செய்தீரப்பா.
உங்கள் கிருபை அந்த ஊழியத்து மேலே நல்லா இருந்துச்சு ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற. தடையில்லாமல் அந்த ஊழியத்தை நடத்துவதற்கு நல்ல ஜெபங்களை தந்தி, தடையில்லாமல் நாங்கள் கலந்து கொள்வதற்கு நல்ல வழிநடத்தலை தந்தி, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி இந்த ஊழியங்களை எல்லாம் தடையில்லாமல் நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஆமென், நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு போட்டு ஆண்டவரே. ஆமென், நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனோ, ஸ்தோத்திரமும் கனமோ வல்லமையும் பலனோ, மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டோ. ஆமென் ஆமென். மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டோ. ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. கர்த்தரை தேடி நம்ம ஜெபம் பண்ணுவதற்கு, கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிப்பதற்கு கடைசி ஒரு காரியத்திற்காக அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இயேசுவை தேடி ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் கொடுத்த வசனத்தை வாசிக்கணும். இந்த அபிஷேகம், இந்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து ஒவ்வொருவரையும் நடத்தினார், ஊழியர்களையும் நடத்தினார், நம்ம குடும்பத்தை நடத்தினார். சிக்கலான வேளையில் அந்த ஆவியானவர் ஒரு வசனத்தை நினைவுபடுத்தினார். ஆவியானவர் நம்மளை நல்ல துதிக்க வச்சார். ஆவியானவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ண வைத்தார். ஆவியானவர் நல்ல ஏற்ற வேளையில் வார்த்தையை தந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கூட இருந்து இதுவரைக்கும் நடத்தினார், இன்னமும் நடத்த போகிறார். ஆண்டவர் வருகை வரைக்கும், ஆண்டவர் வருகை வரைக்கும் இந்த எழுப்பல் ஜெபைக்கு ஊழியத்தை பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்தே நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே, கிதியோன் அன்னைக்கு சொன்னார், நடந்த கிரியையெல்லாம் பார்த்துட்டு சொன்னார், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரன் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே ஆளுகை செய்வார், கர்த்தரே ஆளுகை செய்வார். உங்கள் ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மீதமுள்ள வேலையை நீர் பொறுப்படுத்த நடத்தும். இந்த ஊழிய பயிர்மானத்திலையும் சாட்சி வேலையிலையும் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறோம். இந்த நாம மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபங்கள் எழுப்புதான். உட்காருங்க.